ஆண்டவர் ரொம்ப நல்லவர், பெரியவர், மாறாதவர். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை மாத்திரம் செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்கனவே அவர் உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார். நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்னொரு பெரிய பரிசு பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்படின்னா, நம்முடைய நாட்களை நீங்களும் நானும் வடிவமைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் அந்த ஞானத்தையும் தேவன் நம்மளுக்குள்ள வச்சிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடு இராது. இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, சிந்தனை சிற்பிகள் நீங்களே. உங்கள் சிந்தனைகளை நீங்களே செதுக்க முடியும். உங்களுடைய சிந்தனையை வடிவமைத்தால் உங்களுடைய சிறந்த வாழ்க்கையை உங்களால் வடிவமைக்க முடியும். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைக்கு காரணம் நேற்றைக்கு நீங்கள் நினைத்த நினைவுகள், உங்களுடைய சிந்தனையே காரணம். அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் இருக்க போகும் நிலைக்கு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும் நினைவுகளும் சிந்தனைகளும் அஸ்திபாரமாக இருக்கிறது. அதனால தான் ஏற்கனவே சொன்ன, சிந்தனை ஒரு சிறந்த பரிசு. நம்முடைய நினைவுகள் ஒரு சிறந்த பரிசு, பாக்கியம், வரமாக தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுடைய இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை வசனம் என்ன சொல்லுகிறதோ அதையே நாம் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய நாளையும் நம்முடைய வாழ்க்கையும் நீங்களும் நானும் சிறந்ததாக வடிவமைக்க முடியும். வசனத்தை மேலாப்படி படிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறது கிடையாது. படித்த அந்த வசனத்தை சிந்திக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது, மனதில் எப்பொழுதுமே அதை தியானம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது, நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு, அடுத்த படிக்கு உதவி செய்யும், நம்மை உயர்த்தி செய்யும். The thought about God's word designs your life. தேவனுடைய வார்த்தையை குறித்ததான நினைவு உங்கள் வாழ்க்கையவே வடிவமைக்கும். இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதற்கு காரணம் அவர்களே. ஏனென்றால் நேற்றைக்கு அவங்க இந்த நாளை குறித்ததான தவறான சிந்தனை, ஒரு நெகட்டிவ் தாட் அவங்க மனதில் இருந்திருக்கும். அதனால தான் அந்த நாள் இன்றைக்கு அவங்களுக்கு மோசமாக இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம்னு தெரியல, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, எப்படி நம்ம சேலஞ்சஸை மீட் பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராகவே யோசிக்கும் பொழுது அந்த நாளும் அப்படித்தான் அமையும். அதனால தான் சொன்னேன், சிந்தனை சிற்பிகள் நாம இருக்கிறோம், நீங்களா இருக்கிறீர்கள். சிறந்ததையே சிந்திப்போம், சிறந்ததையே வடிவமைப்போம். தேவனுடைய வார்த்தை தான் சிறந்தது, அதையே நாம் சிந்தித்து கொண்டிருப்போம், நினைத்து கொண்டிருப்போம். நம்முடைய இருதயத்தின் நினைவு தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும். இந்த நினைவின்படி ஒவ்வொரு நாளையும் தேவன் நம்மளுக்கு ஆசீர்வதித்து வருவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாளாய் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.